சிம்மராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்த பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எத பத்தியும் பெருசா யோசிக்காத ஒரு வாரமா இருக்குங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, அந்நேரம் மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அத மறந்துட்டு, "அட போங்கப்பா, எனக்கு அடுத்து வேற வேலை கிடக்குது" அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தா அடுத்த விஷயத்த நோக்கி போக ஆரம்பிச்சுருவீங்க. எதுக்குமே பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்காத ஒரு வாரமா தான் இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மாரி பார்த்தோம் அப்புட்ன்னா, எதையுமே பெருசா யோசிக்காம ஒரு ஜாலியா ஒரு ஒரு ஃப்ரீ மைண்டாவே இருப்பீங்க. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்றாங்க, "இல்ல இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி செய்யுங்க. அதெல்லாம் வந்து பண்றது கரெக்ட் இல்ல." அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணா கூட பார்த்தா, அதையுமே நீங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டீங்க. முன்னாடி வேணா பார்த்தோம்னா, சரி, சரின்னு கேட்டாலும், பின்னாடி வந்து பார்த்தா நீங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டீங்க. ஸோ சிம்மராசியில பிறந்த நண்பர்கள் இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்புட்ன்னா, எதுலயுமே அலட்சியமா இருந்துறாதீங்க. ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம். இது நாளை கழிச்சு பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற மாரி எந்தெந்த விஷயத்துல நீங்க அலட்சியமா இருக்கிறீங்களோ, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த வாரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு நல்லா ஹேப்பியா, நல்லா ஜாலியா இருக்கக்கூடிய வாரமா தாங்க இருக்குது.